வணக்கம். மாட்டுவண்டி பந்தய நடத்துவது குறித்து வகுக்கப்பட்ட விதிமுறைகளை தமிழக காவல்துறை தலைவர் அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள் அனுப்ப, காவல் நிலையத்தை அனுப்ப சுற்றறிக்கைக்கு உயர்ந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சுற்றறிக்கை அடிப்படையில் மாட்டுவண்டி பந்தயத்துக்கு அனுமதி வழங்க உயர்ந்த மதுரை கிளை கூறியுள்ளது. விலங்கு நல வாரியம், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை இன்று என்ஓசி பெற வேண்டும். காளை மாட்டு வண்டி பந்தயம் பகல் நேரத்தில் மட்டும் நடத்தப்பட வேண்டும் என உயர்ந்த மதுரை கிளை கூறியுள்ளது. மாட்டுவண்டி பந்தயத்தில் சூதாட்டம் அல்லது சட்டவிரோத நடவடிக்கை எதுவும் இருக்கக்கூடாது. காளைகளுக்கு போதை மருந்து கொடுக்கக்கூடாது. இதேபோல் மாட்டு வண்டியில் செல்பவர்கள் மது அருந்துவதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காளை வண்டியும் அதன் உறுதித்தன்மைக்கு உரிய அதிகாரம் சான்றளிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளை வகுக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் சேத்துப்பால பகுதியைச் சேர்ந்த ரவி என்ற மதுரை பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் விவசாயிகளை உழவனின் கவிதைகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா சேதுபால் சத்திரம் பகுதியில் 18/2/24 அன்று காலை 7 மணி முதல் 1 மணி மாட்டு வண்டி பந்தயம் நடத்த உள்ளது. இதற்கு அனுமதி வழங்க என கோருகின்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணகுமார் விஜயகுமார் அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது அப்போது இது அறிக்கை தாக்கத்தை உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது.